கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஃபீலிங்கை விட திக் திக் அப்படிங்கிற பயங்கரமான ஃபீலிங் தான் அதிகமா இருக்கும். இது இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய யூசுவலான பயம் தானே அப்படின்னு கேட்டா, இது சைனாக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா முதல் ரீசனா எதை சொல்றாங்க அப்படின்னா பணத்தை தான் சொல்றாங்க. என்ன எனக்கு சாப்பிடவே காசு இல்ல. அதுக்கு இதுல இது. எங்களால டேட்டிங் போறதுக்கே காசு பத்த மாட்டேங்குதுங்க. இதுல கல்யாணம் பண்ணா எவ்வளவு செலவு வரும்? அத பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எங்க காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவை விட 50% எங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. அதனால சம்பாதிச்சு காசு சேர்த்து செட்டில் ஆகுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கனால எங்களால மேரேஜ்ல எல்லாம் போக்கஸ் பண்ணி அது பின்னாடியே ஓடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு எக்கச்சக்கமா செலவாகும். இதுல நம்ம ஏதாவது ராங் பர்சனை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவோர்ஸ்ங்கிறது அதை விட பயங்கரமான செலவா இருக்கும். அதனால எங்களுக்கு வேணவே வேண்டாம் அப்படிங்கிறாங்களாம். அண்ட் சைனால கல்யாணம் ஆகாத பெண்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரனால அங்க இருக்க ஆண்களுக்கு அவ்வளவா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பயம் எல்லாருக்குமே இருந்தாலும் ஊர் உலகத்துக்கே தெரியுற மாதிரி உச்சக்கட்ட பயத்துலதான் அவங்க இருக்கிறாங்க.